புதுக்கோட்டையின் 9வது மாமன்னர் மன்னர் திரு ராஜகோபால தொண்டைமான் அவர்களுக்கு சிலை அமைக்க வேண்டும், அவருக்கு அருங்காட்சியகத்தோட மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று மன்னர் குடும்பத்தினரும் ஒட்டுமொத்த முக்குளத்தோரும் புதுக்கோட்டை மக்களுமே நீண்ட நாள் கோரிக்கையாக வச்சுக்கிட்டு வர்றாங்க. இதில் 34 சென்டில் நாங்கள் சிலையும் அருங்காட்சியும் அமைச்சு தரோன்னு சொல்லி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. அது அரசிதழில் வந்திருக்கு, செய்தியிலே வந்திருக்கு. அதாவது ஒன்றே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினைக்கணும், மன்னர் குடும்பம் 2 ஏக்கர் நிலம் கேட்குறாங்க, அதை கொடுப்பதற்கு உங்களுக்கு ஏன் தயக்கம்? 1974 திரு கலைஞர் அவர்கள், அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தை தனியாக பிரிக்கும் பொழுது அரசு அலுவலகங்கள் இயங்க வேண்டும், அதனால் எங்களுக்கு இடம் சொல்லி கேட்கும்போது 100 ஏக்கர் இடத்தை மன்னர் ராஜகோபால் தொண்டைமான் கொடுத்தாரு. மறுக்காமல் கொடுத்தாருல. அவருக்கு ஒரு 2 ஏக்கரில் மணிமண்டபமும் அருங்காட்சியகமும் அமைக்கிறதுல என்ன கஷ்டம்? அதனால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தயவு செஞ்சு தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு இந்த மன்னருடைய அந்த ராஜகோபால் தொண்டைமான் அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு ஆட்சியை அந்த புதுக்கோட்டை மக்களுக்காண்டி கொடுத்துருக்காரு. அவர் காலகட்டத்தில் இந்த மக்களுக்கு என்னென்ன நன்மைகளை அவர் செஞ்சாருங்கிறது ஒரு அருங்காட்சியகமாக ஒரு அடையாளமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் மக்கள் விரும்புகிறாங்க. அதனால் தயவுசெய்து மாண்புமிகு முதல்வர் இது தனி கவனம் செலுத்தி 2 ஏக்கர் நிலத்தை கண்டிப்பான முறையில் கொடுத்தாகணும். நாங்கள் கேட்குறது 5 ஏக்கர் கேட்குறோம். அட்லீஸ்ட் 2 ஏக்கர் நிலமாக இதுவரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வந்த கலெக்டர்கள் யாரும் இந்த நடவடிக்கை எடுக்கலை. இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லி அவங்க ஆசைப்படலை. இதெல்லாம் எப்படின்னா பாரம்பரியம் மிக்க கடந்த 300 ஆண்டுகளுக்கு மேலே பாரம்பரியம் மிக்க ஒரு சமஸ்தானம். இதெல்லாம் நீங்கள் கேட்டு தான் செய்யணுமா? அரசாங்கம் மக்கள் போராடி தான் செய்யணுமா? அதை உணரணும். இன்னைக்கு அது சம்பந்தமாக எங்களுடைய ராஜகோபால தொண்டைமான் மன்னர் அவர்களுக்கு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும், 2 ஏக்கர் நிலம் கொடுக்க வேண்டும், அதில் தான் வெங்கல சிலை அமைக்கணும், அருங்காட்சியகம் அமைக்கணும், மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லி இன்னைக்கு எங்களது PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். இது இன்னைக்கு நான் நேரடியாக வரல, என்னுடைய பொறுப்பாளர்கள் போராளிகள் இன்னைக்கு மனு கொடுத்துருக்காங்க. இதற்கு உடன் சென்ற போராளிகள் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சென்றிருக்காங்க. எங்களது PMT போராளிகள் அவ்வளவு பேருக்குமே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு செவி சாய்க்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மாண்புமிகு முதல்வர் நடவடிக்கை எடுப்பார்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த மன்னருக்கான இடத்தை கொடுப்பார்னு நினைக்கிறேன். அப்படி கொடுக்காத பட்சத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கலெக்டர் அலுவலகத்தில் மாபெரும் போராட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் போராட்டத்தை ஒரு அறிவிக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பான முறையில் உருவாகும். ஜனநாயக ரீதியாக போராடுவோம். அந்த போராட்டம் தமிழகம் எங்கும் ஜனநாயக ரீதியாக போராட்டமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் விரைவில் தமிழக முதல்வர் புதுக்கோட்டை மன்னர் ராஜகோபால தொண்டைமான் அவர்களுக்கு எங்களது கோரிக்கையாக நாங்கள் வச்சிருக்கோம், மணிமண்டபமும் 2 ஏக்கர் நிலமும் அருங்காட்சியகமும் அமைத்து கொடுக்க நீங்கள் கொடுப்பீங்க நம்பிக்கையில் இதை பதிவிடுறோம். இன்று போராட்ட களத்தில் கலந்து கொண்ட எங்களது PMT போராளிகள் பொறுப்பாளர்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை பதிவு செய்கிறேன்.